டிவிகே கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரிலே பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகியுள்ளது. இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது, மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு அரசு உரிய முறையில் சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இறந்தவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்ததோடு அரசு இறந்த குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது என்ன இது வந்து செய்தியில் தான் நான் பார்க்கிறேன் ஒழிய என்ன நடந்தது என்பது எங்களுக்கு முழுமையாக தெரியாது. இந்த ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லியிருக்கிறேன். முழுமையாக எனக்கு விவரங்கள் தெரிந்த பிறகு நான் முழு விவரத்தை தெரிவிக்கிறேன். சுப்பிரமணியன், நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார். காயமுற்று தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் இடம்பெற்றிருக்கிறவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் அரசியல் பேசுவது சரியாக இருக்காது, உரிய தரவுகள் கிடைத்த பிறகு இந்த சம்பவம் குறித்து நாம் மேலும் பேசுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். சுப்பிரமணியன், இங்க தாவேகாவினுடைய கரூர் மாவட்ட நிர்வாகிகள் யாரும் இந்த சம்பவ இடத்திற்கோ இந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகு அரசு மருத்துவமனைக்கோ வரலையா? தற்போது வரை எந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள் யாருமே தற்போது வரை இங்கு வரவில்லை. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த இந்த ஒன்றிய நகர அளவிலான நிர்வாகிகளே வந்திருக்கிறார்கள். அவர்களே வந்து இந்த மேற்கண்ட சிகிச்சைகள் குறித்தான அந்த விவரங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த கரூர் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரோ அல்லது அதற்கு மேல்மட்ட பொறுப்பாளரோ யாரும் இங்கு வரவில்லை. என்ன பிரச்சனை நடந்தது என்பது முழுமையாக தெரியாததன் காரணமாக அனைவரும் விழிப்பதுங்கி நிற்கிறார்கள். குறிப்பாக விஜய் தற்போது சென்னை புறப்பட்டிருக்கிறார். அவர் நிர்வாகிகளுக்கு முழுமையான விவரங்கள் தெரிந்தவுடன் அனைத்தும் வெளியே சொல்லப்படும் என்றும் அவர் சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் யாரும் இங்கு வரவில்லை. ஆனால் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவருமே இங்குதான் இருக்கிறார்கள். இங்குதான் அந்த சிகிச்சை மேற்கொள்பவர்களை கவனித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார்கள்.